ஹாய் கேஷ், எனக்கு இந்த வீடியோவில் ஊடு வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணது பார்க்க போகிறோம். ஈஸியாக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். எந்த இதுவும் கிடையாது, சார்ஜர் கிடையாது, ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் போய்ட்டு ஊடுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வெப்சைட் பில்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் நான் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், லாங்குவேஜ், கண்ட்ரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வெப்சைட் நேம் வந்து டெமோ இன் அப்படின்னு கொடுத்து ஸ்டார்ட் நான் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்துட்டு அதுவே லோட் ஆகும். அப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், அதை வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இது உங்கள் டிபி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு விச் இஸ் டேட்டா பேஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து வேணும் நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். கொலீக்ஸ் யாராச்சும் ஒர்க் பண்ணுறாங்க அடிஷ்னலாக டிபியில். ஸோ அடுத்து வந்து இதுதான் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ அடுத்து வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பிளாக் இது பண்ணுறேன். அப்படின்னா என்ன பிளாக்னா ஃபுட் பிளாக். ஸோ இப்போ வந்து நான் ஃபுட் பிளாக் இதுலேருந்து ஒரு சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ரெஸ்டாரண்ட் கூட போடுறேன். பிரியாணி ரெஸ்டாரண்ட். ஓகே, இதெல்லாம் எதுக்காகனா கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ கலர் பேலட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் சர்வீஸ், ஸ்டோர் லொக்கேட்டர், வேறு லைவ் சாட். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 தான் நான் சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து ஆட் பண்ண இதுக்கு வந்து பில் வெப்சைட் கொடுக்குறேன். அதில் தீம் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ நான் வந்துட்டு நிறைய தீம் இருக்கும் போல். ஸோ இதுலேருந்து வந்து நான் இதை சூஸ் பண்ணி பார்த்துட்டு அட்ராக்டிங்காக இருக்குது. ஸோ அதே வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகிடும். நம்ம ஜஸ்ட் எடிட் பண்ணி பண்ணுற வேலை தான். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்துடும். ஸோ வந்துட்டு இது நீங்கள் எடிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எடிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே எடிட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு பாக்ஸ் இதில் ஏ டு செட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், லோகோ ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், 48 பிக்சலில் இங்கே இருக்குது லோகோ சைஸ். ஓகேங்களா? இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஸோ நான் வந்துட்டு கேமரா போய்க்கிறேன். போயிட்டு 48 கொடுத்துட்டு நான் வந்து நான்வெஜ். ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு இது இருக்குது, நான் கொடுத்துட்டு இப்போ வந்து டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இதை வெப்சைட் நேமோட கொடுக்குறேன். இதெல்லாம் ப்ராப்பர் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? வெப்சைட் நேமோட லோகோனா லோகோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் கொடுத்துட்டு
ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணணும், அப்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே அப்லோட் ஆகிடும். பார்த்தா தெரியுதுங்களா? அடுத்து வந்து என்னென்னா இது வந்து என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து எடிட் ஆகின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஆப்ஷன் இருக்குது, வேணால் நீங்கள் இதை எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் தேவையில்லை, அது இது பார்க்க அட்ராக்டிவாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதை கிளிக் பண்ணோம்னா கான்டாக்டர்ஸ் பேஜுக்கு போயிடும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கான்டாக்டர்ஸ் பேஜில் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம், உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு இது சப்மிட் பண்ணால் உங்களுக்கு மெயில் வரும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஃபூட்டர்லாம் இங்கே லோகோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கம்பெனி நேம் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இயர் ஆட் பண்ணி இங்கே உங்களோட லிங்க் ஆட் பண்ணி கிளிக் பண்ணி இங்கே உங்களோட ஃபேஸ்புக் லிங்க், ட்விட்டர் லிங்க் எல்லாம் லிங்க் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். ஸோ அடுத்து சேவ் கொடுத்துருவோம். இப்போ கான்டாக்டர்ஸ் பேஜ் ஐடி பேசிவை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டைட்டில் கொடுக்குறோம். ஸோ இது தேவையில்லை, டிஃபால்ட்டுக்காக டிஃபால்ட் வேல்யூ அங்கேயே இருக்குது, அது தேவை கிடையாது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இங்கே எதை கண்டென்ட் வேணும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது கொடுத்தோம்னா இதுக்கு பேஜ் எதுவும் கிடையாது, இந்த லிங்க் எடுத்து விட்டுரும். ரிமூவ் லிங்க் கொடுத்துட்டா ரிமூவ் ஆகிடும். ஸோ ஹோம் லிங்க் வந்துடும். ஸோ அடுத்து இங்கே வேணால் நீங்கள் எடிட் பண்ணாலும் அந்த கான்டாக்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் நம்பர் இங்கே வேணால் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம், சர்ச் வேணும் மாற்றிக்கலாம். அடுத்து சேவ் கொடுப்போம். இப்போ இங்கே ஆப்டிமைஸ் இங்கே தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆப்டிமைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரிவியூ பண்ணும்போது எல்லா சைடில் வந்துடும். அடுத்து வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு வேறு எதாவது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா இதெல்லாம் அடிஷ்னல் எஸ்இஓ. ஓகேங்களா? யாருக்கும் வேணால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம், பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆல்ரெடி பப்ளிஷ் ஆகிட்டு இந்த வெப்சைட் வந்து பண்ணுறோம். கட் பண்ணி ஜஸ்ட்டுங்க ப்ரிவியூ பார்ப்போம். ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ எங்கள் சர்வீஸ் வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? பார்த்துட்டு உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.